பிறந்த குழந்தைய கையில் வச்சு போராடிய ஒரு பெண்மணி பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? 1941 தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தன் கை குழந்தையோட சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அதுக்காக அந்த தாயும் குழந்தையும் சிறைக்கு சென்றாங்க. அந்த வீர பெண்ணோட பெயர் எஸ்.என். சுந்தராம்பாள். 1941 சத்தியாகிரக போராட்டம் நடந்துச்சு. சுந்தராம்பாள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருந்துச்சு. ஆங்கிலேய அரசு அவங்கள கை குழந்தையோட கைது செய்து வேலூர் சிறைக்கு அனுப்பி வச்சாங்க. 3 மாத சிறை தண்டனை. ஆனால் அவங்க மனசில் ஒரே எண்ணம் தான் இருந்துச்சு. என் குழந்தை மட்டும் சுதந்திரமாக இருந்தால் போதாது, என் நாடும் சுதந்திரமாக இருக்கணும். 1942 வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு மீண்டும் கைதாகிறாங்க. 7 மாதம் வேலூர் சிறை. 1943 திருப்பூரில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை ஏற்பாடு செஞ்சு மீண்டும் கைது செய்கிறாங்க. இப்போ 3 மாதம் சிறை தண்டனை. இன்னைக்கு சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த சுதந்திரத்திற்கு பின்னால இருந்த மறைக்கப்பட்ட வீரர்களையும் வீராங்கனைகளையும் ஒரு தடவை நினைச்சு பார்க்கலாம். எஸ்.என். சுந்தராம்பாள் போன்றவர்கள் வரலாற்று புத்தகங்கள்ல ஒரு சிறிய பெயராக மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க நம்முடைய சுதந்திரத்தின் உயிருள்ள நினைவுகள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.